சிலேட் அகாடமி வழங்கும் திருக்குறள் குறளும் பொருளும். உலக இலக்கியங்களில் காலம் கடந்தும் கருத்து மாறாத பேரிலக்கியமாக விளங்குவது திருக்குறள். அந்த திருக்குறளை உலகிற்கு அளித்த மாமேதை திருவள்ளுவர். தமிழின் அடையாளம், மனிதநேயத்தின் குரல், அறத்தின் தூதன். அரசியல், பொருளியல், ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை, மனித உறவு என மனித வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் இரு அடிகளில் அடக்கி உலகுக்கு பொதுவான நெறியை தந்தவர் தெய்வப்புலவர், அந்தணர் திருவள்ளுவர். மதம், இனம், நாடு என்ற எல்லைகளை தாண்டி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை எளிய குறள்களாக வடித்தவர் அவர். 133 அதிகாரங்களில் அமைந்த 1330 குறள்களும் வாழ்க்கையின் வழிகாட்டி விளக்காக இன்று வரை ஒளிர்கின்றன. சொல்லில் சுருக்கம், பொருளில் ஆழம், கருத்தில் பரவல் என்பதே திருக்குறளின் தனிச்சிறப்பு. திருக்குறள் குறளும் பொருளும் என்ற இத்தலைப்பின் மூலம் சிலேட் அகாடமி ஒவ்வொரு குறளின் உள்நோக்கையும் அது மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் அற வழிகாட்டுதலையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் காலம் மாறினாலும் கருத்து மாறாத, தலைமுறைகள் தோறும் மனிதனை செம்மைப்படுத்தும் அமுத நூலாம் திருக்குறளை உங்களுக்கு வழங்குகிறது. இன்று நாம் வாசிக்கப் போவது அறத்துப்பால், அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம், த வொர்த் ஆஃப் வைஃப். குறள் 51 முதல் 60 வரை. குறள் 51. மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்குத் தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள். குறள் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சித் தாயினும் இல். இல்வாழ்க்கைக்குத் தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. குறள் 53. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. குறள் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின். இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? குறள் 55. தெய்வம் தொழாழல் கொழுநன் தொழுதெழுவாள் பெய் என்றால் பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாகக் கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும். குறள் 56. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். கற்பு நெறியில் தன்னையும் காப்பாற்றி தன் கணவனையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராவல் வாழ்கின்றவளே பெண். குறள் 57. சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மகளிரை காவல் வைத்துக் காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிரிந்தது. குறள் 58. பெற்றார் பெறின் பெறுவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்தைகளீர் வாழும் உலகு. நற்பண்பு பெற்றவனை கணவனாகப் பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். குறள் 59. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுவோர் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றிப்போய் விடுவார்கள். குறள் 60. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு. அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது.